பேசும்போது குறுக்க வரக்கூடாதுங்க, டென்ஷன் ஆயிடுவாங்க. எல்லாத்தையும் அரவணைச்சு போறதுதாங்க எங்க தலைவர். நேற்று 20 மாசம் முன்னாடி கட்சி ஆரம்பிச்சாருன்றாங்க எல்லாரும். 20 மாசம் முன்னாடி ஆரம்பிச்சோம், 28 வருஷத்துக்கு முன்னாடி மக்கள் மன்றமா ஆரம்பிச்சாங்க. ஆனா அப்ப நான் இல்லைங்க, நான் 20 மாசம் முன்னாடி தான் வந்தேன். அது வேற விஷயம். அவங்களுக்கு தான் பதவி தருவீங்களான்னு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு தான் கிடையாதுங்க. இப்போ வந்தவங்களுக்கு தான் பதவி, காசு இருந்தா தான். 28 மாசத்துல தலைவர் போய் முதல்ல காவேரி இஷ்யூக்காக போய் போராட்டம் நடத்தி ஒரு 6 மாசம் சிறையில் இருந்து வந்தார். அப்புறம் கேரளாவில் முல்லை பெரியார் இஷ்யூக்காக போராடி ஒரு வருஷம் சிறையில் இருந்தார். அப்புறம் இலங்கை பிரச்சனைக்காக சிறையில் இருந்தார், நீட்டுக்காக சிறையில் இருந்தார். இப்படி தன்னுடைய வாழ்க்கை ஒட்டுமொத்த வாழ்க்கையும் கடந்த 20 வருடங்களாக விஜய் சிறையிலே கழித்து விட்டிருக்கிறார். அதனால் தற்போது பொது வாழ்க்கைக்காக வந்து இறங்கி இருக்கிறார். மக்கள் கட்சி தேவையில்லைன்றாங்க. சிறைக்கு போறாரு, சிறைக்கு போறாரு அடுத்த விஷயம். மக்களோட நிக்கிறாரா இல்லையா அதுதாங்க பாக்கணும். மக்களோட நிக்கிறாருன்னா ரோட்ல வந்து ஏதாவது சர்க்கஸ் காமிச்சா மக்கள் எல்லாரும் நிப்பாங்க, அப்ப எல்லாரும் நானும் போய் தான் நிக்கிறேன், அதுக்காக நானும் மக்களோட நிக்கிறேன்னு சொல்ல முடியுமா? அது மக்களோட நிக்கிறது இல்ல, மக்களுடைய பிரச்சனைக்கு மக்களோட நிக்கிறது தான் மக்களோட நிக்கிறது. பிரச்சனைக்கு யாருக்கும் தெரியாம மறைமுகமா போய் ஆதரவு கொடுத்தாரு. எதுக்கு யாருக்கும் தெரியாம வரணும்? அப்படி என்ன உங்க அங்க என்ன அநியாயமா நடக்குது, அட்டூழியம் நடக்குதா? ஏன் ஆதி வரலையா? ஏன் பெரிய பெரிய ஸ்டார்ஸ் வந்து இறங்கலையா? அவ்வளவு போலீஸ் பாதுகாப்பு அங்க இருக்கே, எப்படி ஏன் வர போறாங்க? மத்தவங்க வரதும் தளபதி வரதும் ஒண்ணாங்க. அவர் வந்தாங்க எவ்வளவு கூட்டம் வருது. எனக்கு தெரிஞ்ச அன்னைக்கு எந்த ஒரு வீடியோவோ ட்வீட்டோ எதுவுமே போடல. கரூருக்கு போயிட்டு வந்திருக்கலாமே. பாயிண்ட் சத்து சத்து. ஏங்க அப்ப வந்து நாங்க வந்து ஒரு மக்கள் இயக்கமா இருந்தோங்க. இப்ப வந்து ஒரு அரசியல் கட்சி. இப்பதான் போறோம், உல்டாவா பேசுற. மக்கள் இயக்கமா இருக்கும் போதே போயிட்டு வந்திருக்க, அரசியல் இயக்கமா வந்ததுக்கு அப்புறமா நீ போயிருக்கணும், இப்பதான் போயிருக்கணும் நீ.